இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபாலோயிங் இஸ் த ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் மிஸ்டர் ராஜன் ஆஸ் ஆன் 31/12/92. கேபிட்டல், ட்ராயிங்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக ப்ரிப்பேர் டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் அண்ட் த பேலன்ஸ் ஷீட் டேக்கிங் இன் டு அக்கௌண்ட் த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போடணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும், பேலன்ஸ் ஷீட் போடணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் நமக்கு வந்து எது எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். இப்போது கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து லயபிலிட்டிஸ் சைடில் வந்து வரும், பேலன்ஸ் ஷீட்டில் ட்ராயிங்ஸுமே வந்து லயபிலிட்டிஸ் சைடில் வரும். தென் ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவோம், டெபிட் சைடு. பர்ச்சேஸும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவோம், சேல்ஸுமே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். சேல்ஸ் ரிட்டர்ன் சேல்ஸோட மைனஸ் பண்ணி போடுவோம். ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும், வேஜஸும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். ஃபர்னிச்சர் அசட் சைடில் வரும் பேலன்ஸ் ஷீட்டில், பிளான்ட் அண்ட் மிஷினரியும் அசட் சைடில் வரும், பில்ஸ் ரிசீவபிளும் அசட் சைடில் வரும், பில்ஸ் பேயபிள் லயபிலிட்டிஸ் சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் வரும், மோட்டார் வெஹிக்கிள் அசட் சைடில் வரும். அப்புறம் இதில் ஏதாவது டெப்ரிசியேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டெப்ரிசியேஷன் வந்து P&L அக்கௌண்ட்டில் கண்டுபிடிச்சி போடணும். பேலன்ஸ் ஷீட்டில் அந்த கண்டுபிடிச்ச அமௌண்ட்டோட இதோட ஒரிஜினல் வேல்யூவை லெஸ் பண்ணி போடணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த மோட்டார் வெஹிக்கிளில் டெப்ரிசியேஷன் எவ்வளோக்கு போயிட்டு நமக்கு மிச்சம் மொத்தமாக எவ்வளோ அசட் இருக்குது இந்த மோட்டார் வெஹிக்கிளில் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஓகே. சன்ரை டெட்டார்ஸ் வந்து அசட் சைடில் வரும், தென் சன்ரை கிரெடிட்டார்ஸ் லயபிலிட்டிஸ் சைடில் வரும். சேலரிஸு P&L அக்கௌண்ட்டில் வரும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், பவர் அண்ட் வாட்டர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அது, அதனால் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். டெலிஃபோன் சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா P&L அக்கௌண்ட்டில் வரும், பேட் டெட்ஸும் P&L அக்கௌண்ட்டில் வரும், ரெண்ட் அண்ட் டேக்ஸஸும் P&L அக்கௌண்ட்டில் வரும். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி P&L அக்கௌண்ட்டில் வரும், இன்சூரன்ஸும் P&L அக்கௌண்ட்டில் வரும். பேங்க் ஓடி வந்து லயபிலிட்டி சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் வரும், கேஷ் அண்ட் ஹேண்ட் வந்து அசட் சைடில் வரும், பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த சம் வந்து எங்கெங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வேஜஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் A, டிபார்ட்மெண்ட் B, டிபார்ட்மெண்ட் C 3 டிபார்ட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்க. ஸோ 3க்குமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இதையும் வந்து ஆட் பண்ணி போடணும், சம்மில் ஆட் பண்ணி போடணும். அப்புறம் சேலரிஸ் பேயபிள் கொடுத்துருக்காங்க 500. ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், 4500 சேலரிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இங்கே சேலரிஸ் வந்து பேயபிள்னு கொடுத்துருக்காங்க 500. ஸோ இதோட அந்த அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கணும். தென் டெப்ரிசியேட் பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அட் 10%. அப்போது பிளான்ட் அண்ட் மிஷினரிலேயும் நம்ம டெப்ரிசியேஷன் வந்து கண்டுபிடிச்சி போடணும். P&L கண்டுபிடிச்சி போடுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இந்த அமௌண்ட்டோட ஒரிஜினல் வேல்யூவை மைனஸ் பண்ணி போடுவோம். தென் கிரியேட் அ ரிசர்வ் ஆஃப் 5% ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் நம்ம எதுலேருந்து லெஸ் பண்ணுவோம்? 5% கண்டுபிடிச்சி அப்படின்னா சன்ரை டெட்டார்ஸில் லெஸ் பண்ணி போடணும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் P&L போடும்போது அது எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி each department shall share the expenses in proportion to their sales அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இது மட்டும் நம்ம நல்லா கவனிக்கணும். each department shall share the expenses, இவங்களோட எக்ஸ்பென்சஸை வந்து அதாவது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், எதுக்குமே வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரே ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் எப்படி ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரப்போர்ஷன் டு தேர் சேல்ஸ், சேல்ஸ்லேருந்து அந்த ப்ரொப்போர்ஷனை எடுத்து நீங்கள் எக்ஸ்பென்சஸ்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் A, B, Cன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ வேஜஸ் வரைக்குமே வந்து அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு A, B, Cன்னு கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு இதுக்குமே. அதுக்கு கீழே பாருங்கள், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் அது வேண்டாம்,
P&L அக்கௌண்ட்டில் சேலரிஸ்க்கு பாருங்கள் இங்கே 4500 மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போது ஏபிசிக்கு இங்கே இல்லையே, ஏபிசிக்கு கொடுக்கலல்ல. அப்போது மற்ற இங்கே இருக்கிற எந்த இதுக்குமே வந்து டிபார்ட்மெண்ட் ஏ, டிபார்ட்மெண்ட் பி, டிபார்ட்மெண்ட் சிக்கு கொடுக்கல. அதனால தான் இவங்க இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈச் டிபார்ட்மெண்ட் ஷல் ஷேர் த எக்ஸ்பென்சஸ் இன் ப்ரப்போர்ஷன் டு தேர் சேல்ஸ். சேல்ஸ்லேருந்து ஒரு ப்ரொப்போர்ஷன் எடுத்துக்கோ, அந்த ப்ரொப்போர்ஷனில் நீ எல்லா எக்ஸ்பென்சஸையும் பிரித்து கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் க்ளோசிங் ஸ்டாக் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதை வந்து நம்ம 2 இடத்துல போடுவோம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஓகே, நம்ம இப்போ சம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறோமா? சரி, ஓகே. ட்ரேடிங் அக்கௌண்ட்க்கு நமக்கு வந்து ரொம்ப பேசிக் என்ன அப்படின்னா, ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கணும், பர்ச்சேசஸ் இருக்கணும், சேல்ஸ் இருக்கணும். ஓகேவா? தென் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கணும். இந்த 4 ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டுருவோம். தென் இப்போ பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சம்மில் கொடுத்துருக்காங்க 8500, 5700, 1200. அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பர்ச்சேசஸ் இருக்கணும். பர்ச்சேசஸ் பாருங்கள் 22,000, 17,000, 8,000 அப்படியே எடுத்து நம்ம எழுதிட்டோம். அப்புறம் வேறு என்னென்ன வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் நம்ம நோட் பண்ணோமா, அதையும் நம்ம எடுத்து எழுதிடணும். வேஜஸையும் வந்து நம்ம எடுத்து எழுதிடணும். இப்போது இந்த வேஜஸ்க்கான என்ட்ரி ஒன்று நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் டிபார்ட்மெண்ட் பி 150, டிபார்ட்மெண்ட் சி 50. இங்கே வந்து ஏபிசின்னு 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு 800, 550, 150ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் பிக்கும் டிபார்ட்மெண்ட் சிக்கும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஏ நமக்கு அப்போ தேவை கிடையாது. சரி, இப்போ பாருங்கள், வேஜஸ் வந்து நம்ம நார்மலாக எடுத்து எழுதிட்டோம்ல, 800, இங்கே வந்து 515 வரும், இங்கே வந்து 150 எழுதிட்டோமா? இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 150 ஃபார் பி, 50 ஃபார் சி. அந்த 150 ஃபார் பி, 50 ஃபார் சி. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 150 + 550 700, 150 + 50 200. இந்த வேஜஸை மட்டும் அப்படியே ஆட் பண்ணி அவங்க போட்டிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அப்படின்னா கொடுக்கணும், இந்த வேஜஸை கொடுக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? பேயபிள்னு கொடுத்தாலும் பரவாயில்ல, அவுட்ஸ்டாண்டிங்னு கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம ஆட் பண்ணி போடணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், வேறு என்ன இருக்குது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அப்படின்னா, பவர் அண்டு வாட்டர் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்த்தோமா? ஓகே, இதோட அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேறு எந்த இதுவுமே கிடையாது என்ட்ரி. பவர் அண்ட் வாட்டர் வந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இந்த பவர் அண்ட் வாட்டர் வந்து எப்படி அப்படின்னா 1200 கொடுத்துட்டாங்க. இந்த 1200 வந்து டிபார்ட்மெண்ட் ஏ, டிபார்ட்மெண்ட் பி, டிபார்ட்மெண்ட் சின்னு போடுறதுக்கு நமக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டோட்டலாக ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? சரி, இப்போ என்ன இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த என்ட்ரியில் ஈச் டிபார்ட்மெண்ட் ஷால் ஷேர் த எக்ஸ்பென்சஸ் இன் ப்ரப்போர்ஷன் டு தேர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போது இதுக்கான ப்ரப்போர்ஷனை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கான சேல்ஸை நான் வந்து இங்கே போட்டிருந்துருக்கணும். சரி, ஓகே. இப்போது இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் என்னென்ன வரும்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சேல்ஸ் வருமா? சேல்ஸ்க்கு வந்து தனியாக கொடுத்துட்டாங்க, ஏபிசின்னு கொடுத்துட்டாங்க. சேல்ஸ் வந்து 54,000, 33,000, 21,000 எடுத்து எழுதியாச்சு. ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த நம்ம சேல் பண்ணது நமக்கே வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம சேல்ஸோட சேல்ஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ணுவோம். சேல்ஸோட சேல்ஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ணிட்டோமா? அப்போது நான் மொத்தமாக எவ்வளோக்கு தான் சேல் பண்ணியிருக்கேன், இந்த அமௌண்ட்டுக்காக தான் நான் சேல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இது சேல் பண்ணேன். ஆனால் சேல் பண்ணதில் எனக்கு இந்த அமௌண்ட்லாம் திரும்பி வந்துருச்சு, இந்த குவான்டிட்டிலாம். அப்போ நான் மொத்தமாக இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண அமௌண்ட்டை நான் பார்த்தீங்கன்னா இது தான் வந்திருக்கு. ஸோ மொத்தமாக நான் இவ்வளோ தான் வந்து சேல் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய நெட் சேல்ஸ் இவ்வளோ தான். இப்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நான் ப்ரப்போர்ஷன் எடுக்கணும். சரி, ஓகே. இது வந்து 50,000 எவ்வளோ இருக்குது, 50,000, 30,000, 20,000.
சரி ஓகே. நான் இதில எப்படி ப்ரொபோர்ஷன் எடுக்க போறேன்னா, இது ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, காமனா எவ்வளோ ஜீரோஸ் இருக்கு? 4 ஜீரோஸ் இருக்கு, 4 ஜீரோஸ் இருக்கு, 4 ஜீரோஸ் இருக்கு. இப்போ 5:3:2 அவ்வளோதான். இதுதான் ப்ரொபோர்ஷன். சரி இது வந்து நான் ப்ரொபோர்ஷன்னா, இப்போ இது நான் நியூமரேட்டரா தான் வச்சுக்க முடியும். நியூமரேட்டர் இப்போ டினாமினேட்டர் நான் போடணும் அப்படின்னா 5 + 3 + 2 = 10, 10, 10 ஓகேவா? இப்போ ஏக்கு வந்து 5/10 போடுவேன், பிக்கு 3/10 போடுவேன், சிக்கு 2/10 போடுவேன். இதுதான் ப்ரொபோர்ஷன். இந்த ப்ரொபோர்ஷனை வச்சு தான் அந்த ஹோல் சம்மையை நம்ம போட்டு முடிக்கணும். சரி. இப்போ பாருங்கள், இவங்களோட அமௌண்ட் எவ்வளோ? 1200 இல்லையா? 1200 தானே பவர் அண்ட் வாட்டருக்கு. ஓகே, இந்த நெட் சேல்ஸில் நான் 1200க்கான ப்ரப்போர்ஷனை எடுத்துட்டேன். அப்போது 1200ல் 5/10 எவ்வளோ? 600. 1200ல் 3/10 எவ்வளோ? 360. அதே 1200ல் 2/10 எவ்வளோ? 240. ஓகேவா? இப்போது இதுக்கான அமௌண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான். வேறு ஏதாவது இங்கே இருக்கா? நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுற மாதிரி இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. இப்போது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் ஒன்று இருக்குது. க்ளோசிங் ஸ்டாக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம இந்த சைடும் டேலி பண்ணிக்கலாம். எது நமக்கு ஹையஸ்ட் ரேட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேலி பண்ணிக்கலாம். இது நார்மலான விஷயம். நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதோட இந்த டோட்டலோட மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா டெபிட் சைடு உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்துச்சு அப்படின்னா அது க்ராஸ் ப்ராஃபிட், அதை நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? சரி ஓகே. இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா அது வந்து க்ராஸ் லாஸ் ஆகிடும். இது வந்து இன்கம் சைடு. ஓகேவா? ஸோ லாஸ் ஆகிடும். சரி ஓகே. இப்போ வந்து அதே வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். டிபார்ட்மெண்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் மிஸ்டர் ராஜன் ஃபார் த இயர் எண்டிங் 31/12/92. ஓகே, இப்போ P&L அக்கௌண்ட்டில் என்னென்னா வரும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சிட்டோம். அது எல்லாமே நம்ம எடுத்து இங்கே எழுத போகிறோம். ஓகேவா? சரி ஓகே. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். P&L அக்கௌண்ட்டில் சேலரிஸ் இருக்குது. சேலரிஸ் இருக்கா? சேலரிஸ் எவ்வளோ இருக்குது? 4500. 4500 ஓகே, இங்கே இருக்குது. நம்ம பார்த்துட்டோம். 4500ல் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள், சேலரிஸ் பேயபிள் 500. அப்போ 4500 + 500னா 5000. 5000 நான் எடுத்துக்கணும். இதே 5000 தான். இதே 5000க்கு 5:3:2 போடணும்ல, ரேஷியோ போடணும்ல. இப்போது 5000 × 5/10, 5000 × 3/10, 5000 × 2/10. ஸோ இதெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கான ப்ரப்போர்ஷன் கிடச்சிரும். ஓகேவா? நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா எக்ஸ்பென்சஸுக்குமே நம்ம ப்ரப்போர்ஷன் படி இங்கே நம்ம போடுறோம். சரியா? எல்லா எக்ஸ்பென்சஸுமே போட்டாச்சு. அதாவது டெலிஃபோன் சார்ஜஸ் போட்டாச்சு, பேட் டெட்ஸு, ரெண்ட் அண்ட் டேக்ஸு, இன்சூரன்ஸு, பிரிண்டிங் அண்ட் சேலரி, ஸ்டேஷ்னரி, அட்வர்டைஸிங் வரைக்கும் நம்ம எல்லாம் போட்டாச்சு. எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் போட்டாச்சு. ஓகேவா? தென் வேறு என்ன நமக்கு வந்து அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் டெப்ரிஷியேட் பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் மோட்டார் வெஹிக்கிள் 10% சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சு போடணும். மெஷினரியில் எவ்வளோ இருக்குது? மெஷினரி எங்கே இருக்குது? பாருங்கள், பிளான்ட் அண்ட் மிஷினரி 20,000. பிளான்ட் அண்ட் மிஷினரி 20,000 இருக்கா? அந்த 20,000ல் நம்ம 10% எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம். 10%னால் அதோட டோட்டல் வேல்யூவை நம்ம எடுத்துப்போம். 20,000 பிளான்ட் அண்ட் மிஷினரியில் 10% எடுத்தோம் அப்படின்னா 2,000 வரும். 2,000 வருமா? அது 5:3:2 அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு 1,600, 400 சொல்லி வரும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ 1000 + 600, 1,600, 1,600 + 400, 2,000. ஓகேவா? அப்போ இதை ஆட் பண்ணால் நம்மளோட ஒரிஜினல் வேல்யூ வந்து, அதாவது நம்ம எதுலேருந்து கால்குலேட் பண்ணமோ அந்த வேல்யூ வந்து நம்ம இதிலேயே பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி ஓகே. அப்புறம் பாருங்கள், ப்ரொவிஷன் ஃபார் டெட்டாஸ் 5% சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கிரியேட் அ ரிசர்வ்
ஆஃப் 5% ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சன்ரி டெட்டாஸ்லேருந்து நம்ம எடுத்துப்போம். சன்ரி டெட்டாஸ்லேருந்து 5% எடுத்து அதில் வந்து அந்த அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி போட்டிருக்கோம். ஓகேவா? இதில் வேறு எதுவுமே வந்து இன்டைரக்ட் இன்கம் வந்து எதுவுமே கொடுக்கல. அதனால் நமக்கு கிரெடிட் சைட் நம்ம எதுவுமே போடல. ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம வந்து இங்கே வந்து கேரி டவுன் பண்ணியிருக்கோம். இந்த அமௌண்ட்டு அப்படி வந்து இங்கே கேரி டவுன் பண்ணியிருக்கோம். இதை இப்போ வந்து நம்ம டோட்டல் அமௌண்ட் வந்து டேலி பண்ணோம் அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஏக்கு வந்து இந்த சைடு ப்ராஃபிட் வருது, இந்த சைடு இது பேலன்சிங் ஃபிகர் வந்து இந்த சைடு வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பிக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பண்ணால் இவங்களுக்கு வந்து நெட் லாஸாக வந்திருக்கு. ஓகேவா? நெட் வந்து லாஸாக வந்துருச்சு. சரி, ஓகே. இதுலேருந்து இந்த சிக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வரைக்குமே வந்து 2 டிபார்ட்மெண்ட்க்கு நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு வந்து நமக்கு லாஸ் வந்திருக்கு. நமக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லா ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த லாஸை வந்து அதோட வச்சு மைனஸ் பண்ணிவிடுவோம். அப்போ தான் நம்மளுடைய டோட்டல் கேபிட்டல் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படி சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் நம்ம போட போகிறோம். என்னான்னு சொல்லி பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் மிஸ்டர் ராஜன் ஆஸ் ஆன் 31/12/92 எழுதிட்டோமா? இது ஹெட்டிங் எழுதிட்டோமா? ஓகே. இப்போ லயபிலிட்டி சைடில் என்ன வரும், அசட் சைடில் என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே தெரியும். அதனால் அதே தான் ஃபார்முலா இங்கே இருக்குது. லயபிலிட்டிஸ் கேபிட்டல் போடுவோம். அப்புறம் ட்ராயிங் கேபிட்டல் வந்து 40,000, ட்ராயிங்ஸ் வந்து அதோட மைனஸ் பண்ணிப்போம். 1,500 நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? 38,500. ஓகேவா? இப்போ பாருங்கள் நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது நம்ம ஆட் பண்ணுவோம். நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 6,575 டிபார்ட்மெண்ட் ஏக்கு, 6,210 டிபார்ட்மெண்ட் சிக்கு. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த நெட் லாஸை வந்து 735 ருப்பீஸை வந்து நம்ம இதோட மைனஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம மைனஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து டேலி பண்ண முடியும். ஓகேவா? சரி, வேறு லயபிலிட்டிஸ் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சன்ரி கிரெடிட்டாஸ் இருக்குது, அப்புறம் பேங்க் ஓடி இருக்குது, வேறு பில்ஸ் பேயபிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் வந்து லயபிலிட்டிஸ். இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து சேலரி டியூ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சேலரி டியூ வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அது வந்து நம்ம எடுத்துக்கிறோம் 500 ருப்பீஸ். அது வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து டிபார்ட்மெண்ட் பிக்கும் டிபார்ட்மெண்ட் சிக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுவுமே வந்து நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்துச்சு அப்படின்னா அது 2 இடத்துல வரும். அதனால் நம்ம அதையும் இங்கே எடுத்துக்கிட்டோம். சரி, ஓகே. இது இங்கே அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ அசட் சைடு நம்ம பார்க்கலாம். அசட் சைடில் நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா ஃபர்னிச்சர் அண்டு ஃபிக்சர்ஸ் வரும், பிளான்ட் அண்ட் மிஷினரி வரும், பில்ஸ் ரிசீவபிள் வரும், மோட்டார் வெஹிக்கிள்ஸ், சன்ரி டெட்டாஸ், இது எல்லாமே வரும் இல்லையா? கேஷ் இன் ஹேண்ட் எல்லாமே வரும். இப்போது இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே என்ன? பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதுலேருந்து அது மைனஸ் பண்ணி போடணும். பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு எவ்வளோ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 20,000ல் 10% டெப்ரிசியேஷன் போயிடுச்சுன்னா மிச்சம் வந்து 18,000. ஓகேவா? அப்புறம் பாருங்கள், இது வந்து மோட்டார் வெஹிக்கிளில் 10% டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம கால்குலேட் பண்ணி போடுறோம். அப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் போடுறோம், அதில் ஒன்றுமே இல்லை, அது அப்படியே டைரெக்டாக போட்டுடுறோம். தென் பார்த்திங்கன்னா 5% வந்து பேட் டெட்ஸில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம சேலரி டெட்டாஸ்லேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணி பிஎன்எல்ல போட்டோம். அது வந்து நம்ம இங்கே மைனஸ் பண்ணி போட்டுக்கிறோம். இப்போ இதுதான் ஒரிஜினல் வேல்யூ சன்ரி டெட்டார்ஸோடது. ஓகேவா? தென் கேஷ் இன் ஹேண்டுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை, போட்டாச்சு. தென் ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்ததுனால இங்கேயும் வரும். ஒரு வேளை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்கலன்னா நம்ம இங்கே போட மாட்டோம் க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? ஸோ இதோட என்ட்ரிஸும் நம்ம போட்டாச்சு. இப்போது இந்த 2 வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவல் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகும்.